ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். அப்புறம் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே சூப் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஜங்குக்குமே டே பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த சூப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தோம். டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டே வந்து ஜங்குக்கு வெறிக்க பார்த்தபடியே நம்ம டே சோப்பாவிலேயே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை ஒருக்கே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டே இந்த மாதிரி சோப்பாவில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்குதை நோட் பண்ணிவிட்டு டே எப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ப்ராடஸ்டலே தூக்க போகிறாரு. இந்த மாதிரி தூக்க போனோம். நம்ம டே டக்குன்னு ஐயோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஹஸ்பண்ட், மார்னிங் ஆயிடுச்சா என்ன? விடுங்க, நான் உங்களுக்கு எடுத்து போய் ப்ரிப்பேர் பண்ணி எட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீ திங்க் பண்ணாண்டா, நீ சோஃபாவிலே ஸ்லீப் பண்ணிட்ட, அதான் பெட்டில் கொண்டு ஒன்று ஸ்லீப் பண்ண வைக்க போனேன். அப்படியா, அப்போ டைம் ஆகலையா? அதெல்லாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு டே பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு படுத்தோம். நம்ம டே டக்குன்னு ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி லெக்கை தூக்கி போட்டு நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படியே ஸ்லீப் பண்ணி ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக் டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு என்னடா என்ன மாதிரிடா என்கிட்ட நீ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கட்டையா, எப்படி தான் இந்த ஜங்குக் ஒன்றை லவ் பண்ணேன்னு தெரியவே இல்லை, இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா லவ் பண்ணிட்டேன் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கும் ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock ஆகுது. இந்த மாதிரி 4 o'clock ஆனோம். நம்மகிட்ட டக்குன்னு எழுந்துட்டு இந்த ஜிமினாவை நான் எழுப்புன்னு சொல்லியும் அவன் எனக்கு கால் பண்ணலைங்கிற மாதிரி அப்படி எழுந்து உட்காந்துட்டு மொபைலை ஹேண்ட்ஸில் எடுத்தால் கரெக்டாக ஜிமினாட்டேருந்து கால் வருது. டே மச்சான், எழுந்துக்கிட்டியாடா? நீ மட்டும் கால் பண்ணலன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் எழுந்துட்டலடா, என்ன செய்வியோ செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண போனோம். டே ஜிமின், என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஸ்லீப்பிங்காக இருக்குடா, நீ இப்போ ஒரு ரூமை விட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஏன் டே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ரூமை விட்டு வெளியே வரலன்னா ரூம் டோரை நாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இப்படி கட்டுனா பெட்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனால் நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாராம். இந்த மாதிரி தட்டி கொடுத்து மூமெண்ட்டுக்கு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணோம். அப்படியே அந்த மொபைலில் பேசினபடியே நம்மகிட்ட பெட்ரூம் மட்டும் வெளியே வந்துட்டு ஜிமினாவோட ரூம் டோரை நாக் பண்ணோம். ஐயோ இம்சை, மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா வேகமாக வந்துட்டு முன்னாடி நிற்கவும், வா கிளம்பலாம். எங்கடா? டே எனக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியாதுடா, நீ தானே சொல்லி கொடுக்கணும். டே அது எனக்கே தெரியாதுடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜிமினை பிடிச்சி நேராக கிச்சனுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு ஃபுட்டை 2 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏதோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வெஜிடபிள்ஸை இப்படி தான் கட் பண்ணுமா, டே லூசு பையில இவ்வளோ பெருசாக கட் பண்ணதாடா, சின்னதாக கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டுனா ரொம்ப பொடிசாக வர கட் பண்ணுறாரு. டே ஏன்டா இப்படி நான் பாடாப்படுத்துகிற, வீடியோவை தெளிவாக தானடா பார்க்குற, அதே மாதிரி கட் பண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி திட்ட வேற செய்கிறாரு. இந்த மாதிரி திட்டுனா, டே ஜிமின், தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டுன்னெலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே நெக்கை கட் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட நெக்லேயே நைஃபை வச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேயே ஃப்ரெண்டை கரெக்டாக சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கணுங்கிறது எனக்கு கில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டல நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசுவோம். டே மச்சான், பயந்துட்டியாடா நீ? சும்மா உங்ககிட்ட அப்படி விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சான். ஷபா, டே டயர்டாக இருக்குடா, அப்படியே இதில் ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் போய் ஸ்லீப் பண்ண போகிறாரு. டே ஜிமின், டைம் ஆயிடுச்சுடா, வந்து விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா வீமின் 2 பேரும் இந்த மாதிரி கத்துற சவுண்டு அங்கே ஒர்க் பார்க்குற மேட்ஸுக்கெலாம் கேட்டால் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். நம்ம ஜங்குக்கோட மாமுக்குமே கேட்டிருக்கோம். அவங்க எப்போதுமே மார்னிங் எழுந்துருவாங்களே, அவங்கள கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்து 2 பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே அப்படி கொஞ்சம் ஷையானபடியே ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணிட்டு, அது ஆன்ட்டி, நான் என்னத்துக்கு இங்கே வந்தேன்னா, டே ஜிமின் நீ சொல்ல,
அதான் முழுசா சொல்ல வந்துட்டல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சிட்டாள் அவன். அதாவது ஆண்டி, நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்தேன். எனக்கு ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ண தெரில. ஜிமினா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைம்மா, அவன் தாம்மா எனக்கு கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜிமினாவோட மாமா நோட் பண்ணவும், ஜிமினாவோட மாமா சிரிச்சுக்கிட்டே சரி சரி ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணணும், ஜங்குக்கு எது ஃபேவரட் ஃபுட்டுங்கிறது எனக்கு தெரியும், நான் சொல்ல பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு இப்போ நம்ம ஜங்குக்கோட மாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா நம்ம டேயுமே அவங்க மாமா சொல்லிக் கொடுக்குற மூமெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணி அந்த ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்பாடா ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண இவ்வளோ நேரம் ஆகுதே, சாப்பிட இவ்வளோ லேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பார்த்துட்டு இருந்தா, ஆகா அடுத்து ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டான் அவளுக்கு, அதான் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஜிமின் என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸு இருக்கான்னு பாரு ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ வரையா காட்டன் சைடு போவோம். எதுக்குடா ஃப்ரூட்ஸ் எடுக்க, மார்னிங் உன்னோட ஹையாங் ஒர்க் அவுட் பண்ணுவார்ல, அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் மில்க் ஷேக்கில் ஜூஸ் எதுவும் எடுத்துக்கொண்டு கொடுக்கணும்ல. ஐயோ டேய் என்னைக்காவது எனக்கு ஏதாவது தரணும்னு தோணுச்சாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டவும், அதுக்குன்னா உன் ஹஸ்பண்ட் சுகா வருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போய் கார்டன் சைடில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து 2 பேருமே எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மில்க் ஷேக் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு டைம் கரெக்டாக இப்போது 5:00 தாண்டிடுச்சு. நம்ம ஜங்குக்கு அதேமாரி ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்காரு. பெட்ரூமில் டே இல்லையே எங்கே போகலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ரூமில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டே அப்படியே கரெக்டாக உள்ள என்றானா, நம்ம ஜங்குக்கு ஒர்க் அவுட் பண்ண மூமெண்ட்டில் பாடி மொத்தமாக சொட்டிங்கில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஐயோ என்ன ஒரு லுக்குடா, என்னம்மா சோட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஸில் மில்க் ஷேக்கும் இன்னொரு ஹேண்ட்ஸில் டவலையும் எடுத்துகிட்டு நேராக ஜங்குக்கிட்ட போய் நின்று ஜங்குக்கோட பேக் சைடு முட்டுக்கு அப்படியே ரப் பண்ணி துடைக்கவும், ஜங்குக்கு ஷாக் ஆகி அது யார்டா என்கிட்ட இந்த மாதிரி ரப் பண்ணி எடுக்கிறதுங்கிற மாதிரியும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்மகிட்டே நோட் பண்ணோம். என்னாச்சு ஹஸ்பண்ட், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வெட்டாக இருக்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டவலை வச்சு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸு சீக்ஸு நெக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணி துடைக்கிறாரு. இந்தமாரி துடைச்சோம் டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் நோட் பண்ணபடியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தான் நம்ம டேக் கொண்டு வந்த மில்க் ஷேக் லைட்டாக நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் சிந்துது. இந்த மாதிரி சிந்துனா என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கேட்கவும், நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிங்களா, அதான் உங்களுக்கு ஜில்லுன்னு நானே மில்க் ஷேக் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மில்க் ஷேக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம நம்ம ஜங்குக்காக மில்க் ஷேக்கை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். நம்ம ஜங்குக்கு அதை ஸ்கிப் பண்ணி குடித்தபடியே டேயே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். சரி டைம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட், வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே கொண்டு விட்றாரு. இந்த மாதிரி விட்டோம். ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடி விழுந்தான். நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி என்னெல்லாம் ட்ரெஸ் வேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு அப்படியே வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம தான் வேகமாக வந்து ஜங்குக்கு ஷார்ட் பட்டன்ஸ் போட வர்றாருல, அதை அப்படியே பிடிக்கிறாரு. என்ன ஆச்சு, நான் தான் வேர் பண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட் பட்டனை 1 by 1 நம்ம வேர் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வேர் பண்ணி விட்டோம். இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஃபுல் டயர்ட் ஆகிட்டாரு. அவ்வளோ டயர்ட்னஸில் ரொம்ப லோன்லியாக இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்படி பட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சுங்கிற மாதிரி கோட்டையும் எடுத்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணி விட்டுட்டு, அப்பா எப்படியும் இன்றைக்கி என் ஹஸ்பண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஃபுட்டை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வாங்க ஹஸ்பண்ட் ஃபுட்டு சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ரூமுக்கு வெளியே கூட்டிகிட்டு வரலான்ங்கிற மாதிரி வந்துட்டான். அப்படியே நம்ம ஜங்கு ப்ராடஸ்டலே தூக்கினபடி பெட்டில் தைஸில் வச்சபடி உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டான். என்னாச்சு ஹஸ்பண்ட், கம்பெனிக்கு டைம் ஆகுது இல்லை, வாங்க ஃபுட்டை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி பேசுகிற டேயோட ஃபேஸ் முழுக்க நம்ம ஜங்குக் பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷையானாம்.
இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க என்னோடய ஒய்ஃபுக்கு ரிவார்டு கொடுக்கணும்ல கண்டிப்பாக இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னுமே ரொம்ப ஷை ஆகி அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், அப்படிலாம் நான் திங்க் பண்ணி எதுவுமே பண்ணலை. நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம்ல உங்களை நான் இனி ரொம்ப 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 கேராக நிறைய லவ் கொடுத்து பார்த்துப்பேன்ட்டு. இந்த டே உங்கள் கூட இருக்க சொல்ல எல்லா டேஸுமே இந்த டேயோட டே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்கு டைட்டாக ஹக் பண்ண போய்டும். இந்த மாதிரி நீ இப்படிலாம் கேரு லவ்லாம் காட்டினீங்கன்னா நான் கம்பெனிக்கே போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணான். என்னாச்சு பேபி? ஐயோ ஹஸ்பண்ட், எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் எதையுமே நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தான். என்ன நான் ப்ராஜெக்ட் செய்யலைன்னு சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன இந்த அளவுக்கு பார்த்து கவனிச்சியே, உன் ஒர்க்கை கவனிக்க தெரியலையே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா அந்த ஒரு நோட்டை தூக்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தோம். நம்ம ஜங்குக்கு டேக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஹை, நீங்கள் இதை தான் நேற்று நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஜிம்மி நான் சொன்னான் என்கிட்ட. நான் உன்கிட்ட சொல்லியும் நீ அதை மறந்து அப்படியே சோஃபாவிலேயே என்னை பார்த்துட்டு இருந்தியா? அதான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு உன் ஒர்க்கையும் சேர்த்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டை கொடுக்கவும் நம்மகிட்டே அப்படியே ஜங்கு கூட சீக்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. எங்கடா போகிறேன்? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அப்போ எனக்கு ஃபுட்டு அதை மறந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட்டை அங்கேயே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. ஃபுட்டை கொடுக்குறாரு. ஃபுட்டை சாப்பிட்ற வரைக்கும் ஜங்கு பக்கத்தில் இருந்துட்டு எல்லாத்தையுமே சர்வ் பண்ணி எடுத்து வைக்கிறாரு. மெயின்ஸ் எல்லாம் பக்கத்தில் விடவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு கொடுக்க தெரியும், உங்கள் ஒர்க்கை பாருங்கடிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்டம் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு எந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஜங்குக்கு கவனிக்கிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பின்னா ஜிமினாவுக்குமே செம்ம ஹாப்பி. இந்தளவுக்கு தன்னோட ஹயாங் மேலே லவ் காட்டுறதும் கேர் காட்டுறதையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இந்த மாதிரி அண்ணன் ஜங்குக்குமே இந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, அவ்வளோ பேர் ஹாப்பியாக இருந்தா நான் எப்படிடா ஹாப்பியாக இருப்பேன்ட்டு அதே பிளேஸில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டபடியும் குக்கையே நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நோட் பண்ணால் ஃபுட்டை மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்கு கம்பி எழுந்துக்கிட்டான். நம்ம தியா நம்ம நோட் பண்ணிவிட்டு ஹெவியாக மறைச்சா தியாவெல்லாம் நம்ம கண்டுக்காமல் ஜங்குக்கு கரெக்டாக காரத்தை கொண்டு விட்டுட்டு டாட்டாலாம் காட்டி கம்பெனிக்கு அனுப்பி வச்சுட்டு அதே வேகத்தில் நேராக ரூமை பார்த்து ஓடுறாரு. இப்போ எங்கடா ஓடுற? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு போக வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அட நான் கூட அதை மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே வேகமாக போய் அவரோட ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீமின் 2 பேருமே வந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டோம். அந்த ஃபுட்டில் இப்போ சால்ட்டாக யாரோ கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா தானடா இருந்துச்சு? ஆமாடா, என் மாம் கொஞ்சோண்டு எனக்கு ஃபீட் பண்ணாங்க. அப்புறம் எப்படிடா இவ்வளோ சால்ட்டு வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி பேக் சைட்லேருந்து தியா பேசவும் நம்ம நல்லாவே புரிஞ்சிச்சு. இதை பண்ணது எல்லாமே தியாதான்ங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நான் ஆசையாக ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டில் இந்த மாதிரி கொட்டியிருக்கி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஜங்குக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கொட்டியிருக்கணும். அந்த தப்பை நான் பண்ணலை. அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு சாப்பிட்டுட்டான். நெக்ஸ்ட் டைம் நீ கண்டிப்பாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணால் சால்ட்டை மட்டும் இல்லை சில்லி பவுடரையும் சேர்த்து கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் செம காண்டாகி தியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. என்னடி நினச்சிட்ருக்க? நானும் சரி போனா போதுன்னு பார்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் நீ என்னோடய லைனில் ரொம்ப கிராஸ் ஆகுற. அப்புறம் அந்த டேட்டை ஏன்டா ப்ராப்ளம் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கோமா பேசினான். டேட்டையும் நீ தான் ஓ லைனை கிராஸ் பண்ணி ஏன் லைஃப்குள்ள என்ட்ராக இருக்க. நீ மட்டும் மேரேஜ் பண்ணிக்கலன்னா ஜங்குக்கு என்ன தான் மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மீதி இப்படி சொல்கிறத கேட்டு காண்டாகி ஊங்கி ஒரு ஸ்லாப் வைக்கவும், ஏன் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்கிட்டே சொல்கிறியா? இங்கே பாரு, இந்த வேர்டு இனி உன் முகத்தில் எப்போதுமே வரக்கூடாது. வந்துச்சு சீக்ஸு 2 பக்கமும் ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு
வாடா ஜிமினா கேண்டீனில் போய் ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகவும் இந்த மாதிரி டேட் அடி வாங்கின மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா ஸ்மைல் பண்ணபடியும் டே பற்றின்னு உனக்கு ஃபுல்லாக தெரியல, இந்த மாதிரி என் ஹையாங்க டார்ச்சர் பண்ண மாதிரி டேக்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோ, இப்படி தான் ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாடா மச்சான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். இதை நோட் பண்ணிவிட்டு தியா செம்ம கடுப்பாகி காலேஜில் எப்படி நீ கரெக்டாக ஒர்க் பண்ணுறங்கிறத நான் பார்க்குறேன்டா, இன்றைக்கி கண்டிப்பாக நீ ஃபைட் பண்ணுவ, அதை ஜொங்குக்கே வந்து பாப்பான் பாரு அப்படிங்கிற மாரி திட்டிட்டு நம்ம ஜொங்குக்கு கால் பண்ணுறோம். இந்த மாதிரி கால் பண்ணோம். அதை அட்டன் பண்ணால் நம்ம ஜொங்கு கூட மாமுக்கிட்ட நம்ம வீமீனோட காலேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளமாண்டா, என்ன அந்த பிளேஸ்க்கு வர சொன்னாங்க, என்னால் வர முடியாது, நீ போ அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜொங்கு கூட மாம் பேசினதை கேட்டுட்டு ஜொங்குக்குமே கம்பெனி ஒர்க்கை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு போனால் தியா இந்த மாதிரி பேச வச்சுட்டு நேராக காலேஜுக்கு போகிறா. காலேஜுக்கு போய் டே எங்கே இருக்காங்கிற மாதிரி டேயை தேடிட்டு இருக்கா. ஏன்னா ஜொங்குக்கு இனி காலேஜுக்கு வர போகிறார்ல, அதுக்கு முன்னாடி டேயை வந்து மற்ற பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயை தேடுனா டே ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டு ஜொங்குக்கு தாண்டா இந்த ஹோல் ஒர்க்குமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு, பற்றிய அவன் ஹயாங் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதை வேறு நம்ம ஜிமினாட காட்டுனா பாவி ஹயாங், எவ்வளோ டேஸ் நான் ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து நின்றுட்டு நீ தாண்டா உன் ஸ்டடியை பார்த்துக்கணும், ஒழுங்காக உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுன்னு என்னை என்ன திட்டுனான் தெரியுமா? உனக்கு நான் மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கான் அந்த பிரதரை அந்த ஜொங்குக்க ஹவுஸில் போயிருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாரி திட்டுறாரு. டேய் ஏன் முன்னாடியே ஹஸ்பண்ட் இப்படி திட்டுறா, டேய் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்னோட ஹயாங்டா அப்படிங்கிற மாரி மீனுக்குள்ளே ஃபைட் ஆனா நம்ம டே மறுபடியும் ஜிமினாவை கடுப்பேற்றுற மாரி ஹயாங்கா இருந்தாலும் போயிட்டியா, இந்த ஒய்ஃபுக்கு தான் உன்னோட ஹயாங் ஃபஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இன்னும் காண்டாயிட்டுனா டக்குன்னு அந்த நோட்டை நம்ம தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒரு பர்சன்ட் பிடுங்கி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு எறியவும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு செம்ம கடுப்பில் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் ஜிமினாவுக்கும் இந்த மூமெண்ட்டை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஜங்குக் ஆசையாக நைட்டு முழுக்க டேக்காக ரெடி பண்ணி கொடுத்த ஒர்க்கு அதை மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணி கிழிச்சு எறிகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா செம்ம கோமானா டே இந்த டைம் ரொம்ப கோவமாகல, ஆனால் ஜிமினா செம்ம கோவமாகி அந்த பர்சன்டோட ஃபேஸில் பஞ்சு பண்ணிடுவார். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் தியா இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. டே கோவப்படுவான்னு பார்த்தா என்ன ஜிமினா அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் ஹயாங் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணி டேக்கி கொடுத்துருக்கான், அதை டேமேஜ் பண்ணியிருக்க. என் ஹயாங் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு முழுக்க ஸ்லீப் பண்ணாமல் இந்த ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்டா, அதை போய் வேஸ்ட் ஆக்கிட்ட, என் ஹயாங்கோட ஹார்ட் ஒர்க்கே வேஸ்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அந்த பர்சன்ட்டை அடித்தா அந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க நம்ம ஜிமினாவை அடிக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் சும்மா இருந்து நம்மகிட்டே காண்டாகி ஏன் ஃப்ரெண்டை அடிக்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ஸை போய் நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபைட் ஆகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. என்ட்ராகி இந்த மாதிரி டேயும் ஜிமினாவும் ஃபைட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜொங்குக்கோட வாய்ஸை கேட்டு வீமின் 2 பேருமே ஷாக் ஆனா தியா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடியே டேயை நோட் பண்ணால் அதே பிளேஸுக்கு பிரின்ஸிபல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே அந்த ஃபைட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே வருவாங்க. அந்த மாதிரி வந்தான் ஜொங்குக்கு இந்த பிளேஸில் பார்த்ததட்டே நோட் பண்ணிவிட்டு டே எப்படிடா ஹயாங் கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்கவும் எனக்கும் அதாண்டா தெரில, எனக்கு அநேகமாக அப்படிங்கிற மாதிரி தியாவை நோட் பண்ணவும் எனக்கும் அவன் மேலே தாண்டா டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நம்மகிட்டே என்ன செய்வார்னா அப்படியே டக்குன்னு என்ன செய்வார்னா நடக்க முடியாத மாதிரி ஒரு லெக்கை ஊட முடியாத படி அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி போனால் என்னடா பண்ணுறோங்கிற மாதிரி ஜிமினா டக்குன்னு நம்மகிட்டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா கீழே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஹஸ்பண்ட் இந்த பர்சன்ஸ் தான் என் கூட ஃபைட் பண்ணி என் லெக்கை உடச்சிட்டாங்க போலுக்கு, என்னால் நிற்கக்கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி அவளை வரையும் எழுந்துக்க விடாத அளவுக்கு அடித்து போட்டு அவங்க அடித்து உனக்கு லெக்கு சரியில்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஜிமினாட்டே நோட் பண்ணான். ஜங்குக்கு இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கோவத்தில் வந்தவர் சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே நேராக காலேஜை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். நம்ம பேக் சைடு சீட்டில் தான் நம்ம வீமின் 2 பேருமே இருக்காங்க. நம்ம டே கிட்ட நம்ம ஜிமினா தான் டே லெக்கில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் செக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நீ இப்படி போய் சொன்னதுக்கே நீ நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டேட்ட சொன்னா டே டாக்டரையே கரெக்ட் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே வந்தா இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாருன்னு பார்த்தா ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். என்னடா ஹாஸ்பிட்டல் பக்கம் நம்ம ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே நல்லா பாருடா அது நம்ம ஹவுஸ் தான்டா, நீ ட்ராமா பண்ணதே என் ஹயாங் கண்டுபிடிச்சிட்டான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவட்டையும் பேசினபடியே காரை விட்டு இறங்கினான். ஜங்குக்கு அப்படிக்கிட்டே ஜிமினாவை பார்த்து முறைச்சிட்டு இந்த ஹவுஸை சுற்றி 10 times ரன் பண்ணி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹஸ்பண்ட் இப்போ தானே சொன்னேன் இல்லைக்கு அவங்க உடச்சிட்டாங்கன்ட்டு 10 time நடந்து வர சொன்னால் கூட என்னால் நடக்க முடியாது, ஓடி வர சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா இதை கேட்டு இன்னுமே நம்ம ஜங்கு காண்டாகி 2 பேரையும் ஓட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஜங்கு கட்டுறதை கேட்டுட்டு வீமின் 2 பேருமே அந்த ஹவுஸை சுற்றி 10 times மேலே ரன் பண்ணபடி ஓடுறாங்க. ஏண்டா உன் ஹயாங்க்கு அறிவே கிடையாதா, காலேஜில் தான் இந்த மாதிரி நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா இப்படி ஹவுஸ்லேயும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, காலேஜில் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம், உன் ஹயாங் சொன்னால் மட்டும் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மூமெண்ட்டாக அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நாங்கள் 10 time ரன் பண்ணி வந்துட்டோங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து நின்னா பொய் சொல்லாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டினா நாங்கள் ரன் பண்ணி ஓட சொல்ல நீங்கள் கரெக்டாக எண்ணிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் எண்ணிட்டு தான் இருந்தேன், இன்னும் நீங்கள் இன்னும் 3 timesக்கு மேலே நீங்கள் ரன் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ இதை வேற கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே தான் ஐயோ டயர்டாக இருக்குது டே ஜிமினா எனக்கு மயக்கமாக வந்த மாதிரி இருக்குது என்ன புட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயங்கி விழுற மாதிரி அப்படி விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜிமினா கிரிப்பை பிடிச்சிட்டு டே மச்சான் நான் உன்னை கண்டிப்பாக ஹவுஸுக்குள்ளே கூப்பிட்டு போயிருந்தேன்டா, ஜில்லுன்னு ஏதாவது உனக்கு ஜூஸ் தரேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை ப்ளே பண்ணி பயங்கர மாதிரி மயங்கி நம்மகிட்ட நேராக ஹாலுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஹாலுக்கு வந்தா டே ஹயாங் நம்பியிருப்போம்ல, கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படி இப்போவுமே வீமினை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். ஹயா அவனே மயக்கத்தில் இருக்கான், ஏன் இந்த மாதிரி அவனை பார்த்து முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவும் ஜிமினாவை பார்த்து இப்போ முறைக்கிறாரு. நீ முறைக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல டேக் எடுத்து நான் தான் மயங்குவேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் டேயும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி ஏன்டா என்கிட்டயே ட்ராமா மேலே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு 2 பேரும் 1 week ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, அது மட்டும் இல்லை ஜிமினா நீ மட்டும்தான் காலேஜுக்கு போகிறாட்டே நீ கம்பெனிக்கு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையும் ஜிமினாவும் கட்டுனா இதாண்டா என்னோடய பனிஷ்மெண்ட், 2 பேரும் ஒன்றா இருந்தாடா ட்ராமா பண்ணி கேம் ப்ளே பண்ணி பொய் சொல்லிவிட்டு சீட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பனிஷ்மெண்ட் 1 week உங்கள் 2 பேருக்குமே 2 பேரையுமே நான் பிரித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் ஃப்ரெண்டை என்கிட்டேருந்து பிரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே ஹக் பண்ணப்படி எங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து கத்துறாங்க. அந்த மாதிரி கத்துனா ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிவிட்டு சரி விட்ரா அவங்க ஃபைட் பண்ண வர சொல்ல இவங்க அவங்கள சேவ் பண்ணதுக்கு ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படிலாம் பேசி தான் ஜிமினா அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கான், நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டே 1 week என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டேட்டை கேட்டான். அடா மொபைல் இருக்குல்லடா நம்ம 2 பேரும் வீடியோ காலில் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற பேசிட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் காண்டாகி 2 பேரோட மொபைலையும் பிடுங்குறாரு. ஹே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கிட்ட நின்னா நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு வீடியோ காலில் பேசுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரோட மொபைலையும் போடுங்க அப்படியே ஒரு பிளேஸில் வச்சு லாக் பண்ணி கீ எடுத்துக்கிறாரு. இது ஓவர்,
டேய் ஜங்குக் நில்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கூப்பிடுவோம். இதை பார்த்து ஹோல் ஃபேமிலியும் கொஞ்சம் ஷாக்கில் இருந்தா ஜங்குக்குமே திரும்பிட்டே நோட் பண்ணுறாரு. உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா என்னோட மொபைலை கொண்டு போய் அங்கே லாக் பண்ணி வச்சுருப்பேன், ஒழுங்கு மரியாதையாக மொபைலை தாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் பேபி நீ என்ன மாதிரி பேசுகிறேங்கிறது தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? எந்த தப்புமே பண்ணல. அவங்க தான் என்னை அடித்து என் லெக்கை உடைச்சாங்க. அதுக்கு தான் நான் திருப்பி அடித்தேன். அந்த டயத்தில் கரெக்டாக நீங்கள் வந்தால் நாங்கள் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசவும், இந்த மாதிரி வாய் பேசுறதுக்கே உன் வாயில் அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட காற்று திருக்கிட்டபடியே நேராக டேயா அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக ரூமுக்குள்ளே போயும் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுமே நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஹயாங் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? ஒருவேளை தோப்பக்கரணம் போட சொல்வாரோ, இல்லாட்டி நீல் டவுன் போட சொல்வாரோ, இல்லாட்டி நைட்டு முழுக்க தூங்காமல் நின்றுக்கிட்டே இருக்க சொல்வாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அந்த மாதிரி திங்க் பண்ணபடியே அங்கிட்ட இங்கிட்டும் நடந்தபடியே ரொம்ப டயர்டாகி பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணோம். ஆனால் நம்ம ஜொங்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரூம்குள்ளே பூச்சி தள்ளிட்டு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ இந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுவேன். அப்போ தானடா சொன்னேன் யார் கூடயும் ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு. நீ கூட ப்ராமிஸ் பண்ணியே, ஹஸ்பண்ட் இப்போ கூட ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் வந்து ஃபைட்டே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். அப்போ நான் பார்த்ததை யாரை பார்த்தேன்? உன்னை தானடா பார்த்தேன். நீ தானடா அவ்வளோ வெறியா அடித்து அப்படியே ஃப்ளோரில் படுக்க வச்ச. இந்த லெக்கும் இந்த ஹேண்ட்ஸும் தானே அவ்வளோ வெறியா அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஐயோ இந்த ஜொங்குக்கு என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்டே ஜொங்குக்கிட்ட க்ளோஸை வந்து கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். இப்படி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டோட அப்படியே அவங்க அந்த நைட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் அப்படியே நம்மகிட்ட அப்படியே எழுந்து உட்காருதாரு. பயங்கர டயர்ட்னஸில் எழுந்து உட்காந்துட்டு உடம்புலாம் நெரிச்சு கொடுத்துட்டு ஐயோ 4 o'clock ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக எழுந்து போனோம். நம்ம ஜொங்குக்கிட்டே எழுந்து போக விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீ எனக்கு கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாண்டாண்டா அமைதியை ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம ஜிமினாவோட ரூம் டோரை நாக் பண்ண